இயேசுவின் நாமத்தினாலே நீர் பேசும் நாங்கள் கேட்கட்டும். வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் தகப்பனே. நான் இப்போ போதிக்கிற காரியங்கள்லாம் சபையில் போதிக்கப்படாத காரியங்களை, அநேக காரியங்களை போதித்து கொண்டிருக்கிறேன். மறைமுகமாகவோ அல்லது நேரடியாகவோ எல்லா சபைகளிலும் போதிக்காத அநேக சத்தியங்களை நான் போதித்து கொண்டு வருகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். இப்போ நான் சொல்லக்கூடிய காரியங்களை தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். இந்த நன்றியோடு கூட துதிக்கிறேன். ஆவிக்குரிய தன்மை என்பது வேறு. அதாவது கிறிஸ்துவின் வழி நடத்துதல், அதாவது உயிர்த்தெழுந்த மனிதனுடைய நடப்புகள், பூமியில் நடக்கக்கூடிய பாதைகள், பேசக்கூடிய வார்த்தைகள், இருதயத்தை வைத்து கொள்ளக்கூடிய நிலைகள் எல்லாமே இந்த உலக கிறிஸ்தவர்களை காட்டிலும் உலக மனிதர்களை காட்டிலும் ரொம்ப வித்தியாசமானவைகள். அதன் அடிப்படையில் தான் நீங்கள் இந்த பூமியில் வாழணும். இந்த பூமியில் வாழ்கிறது நீங்கள் மாம்சத்தின் அடிப்படையில், உங்கள் முன்னோர்களுடைய சுவாபத்தின் அடிப்படையில் அல்லது உங்கள் புத்தியின் அடிப்படையில் இந்த பூமியில் வாழ்ந்தோம்னா அநேக காரியங்களில் நாம் தோற்று போவோம். ஒரு காரியத்திற்குண்டான ஆலோசனைகள் ஆவிக்குரிய தன்மையிலே, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் ஆலோசனைக்கு தன்மையில் இருக்க வேண்டும். அநேகருக்கு அப்படி இருப்பதில்லை. அப்போ அது இருக்காதில்லை, எல்லாமே மாம்சத்துக்குரியவைகள். நான் அதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்ல போனோம்னா, நன்றியோடு கூட துதிக்கிறேன். நம்ம எல்லா காரியமுமே ஆபிரகாம், தாவீது, இவர்களுடைய வாழ்க்கை முறையில் தான் புதிய ஏற்பாடில் ஆவிக்குரிய தன்மையில் இவர்கள் எந்த காரியத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு தான் புதிய ஏற்பாடு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் வாழணும். நான் இப்போ சொல்லுவது பூராமே ஆவிக்குரிய தன்மையில் பிசாசையும் உலகத்தையும் ஜெயித்து நீங்கள் விடுதலையான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்குண்டான ஆலோசனைகள். நன்றியோடு கூட துதிக்கிறேன். இப்போ நீங்கள் தாவீது தான் நமக்கு பாடம். நம்ம தாவீது மற்ற எல்லாருமே பாடங்கள், பரிசுத்தவான்கள் எல்லாருமே இந்த புதிய ஏற்பாடு வாழ்க்கைக்கு திஷ்டாந்தரமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு காரியங்களில் நீங்கள் ஒவ்வொரு தேவ மனுஷனை எடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் உங்கள் மையமாய் வைத்து வாழ முடியும். அவங்க கிறிஸ்துவ ஜீவன். இப்போ நான் சொல்ல போகிற காரியங்களுக்கு தாவீது எப்படி கிறிஸ்துவ ஜீவியம் செய்தார் என்பதை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். அவள் பழைய ஏற்பாடில் வாழ்ந்த புதிய ஏற்பாடு மனுஷன். பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த உலகம் அழியதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முந்தி கூட அவன் மனிதன் எப்படி வாழ வேண்டுமெங்கிற ஆலோசனை அவனுடைய வாழ்க்கை முறையிலிருந்து வெளிப்படும். நீங்கள் நன்றியோடு கூட தாவீதையோ அது பழைய ஏற்பாடு காரியங்களையோ நீங்கள் மாம்சத்தில் மாம்சத்தின் கிரியைகளாக வாசிப்பது ஆவிக்குரிய தன்மைக்கு மாற்ற தெரிய வேண்டும். நான் தாவீது குறித்து ரொம்ப வாசிட்டு ரொம்ப காரியங்களை யோசனை பண்ணினேன். அல்லேலூயா. முத கொலை அவன் ஒரு பெரிய கோலியாத்தை பண்ணுகிறான். அல்லேலூயா. வேதம் சொல்லுது அவன் யுத்த வீரன், கை ஓய்ந்து போக மட்டும் கொலை செய்கிறான். லட்சக்கணக்கில் ஆட்களை கொலை செய்கிறான். ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார், தாவீதே நீ எவ்வளவு பொருட்களாலும் சேர்க்கலாம், ஆனால் நீ ஆலயம் கட்ட மாட்டாய், உன் கை இரத்த கரை பட்டிருக்கிறது அப்படின்றார். இது நியாயப்பிரமாணம். இது என்னது? நியாயப்பிரமாணம், மாம்சத்துக்குரிய வாழ்க்கை. நான் மாம்சம்னா பழைய ஏற்பாடில் மாம்சத்தை அடக்கி ஒடுக்கி நியாயப்பிரமாணத்துக்கு உட்படணும். அவன் அழைக்கப்பட்டிருக்கிறான் ராஜாவாய். ராஜாவுக்கு விரோதமாய் வருகிற அநேக ஆட்களை அவன் கொன்று போடுகிறான். அல்லேலூயா. ஆண்டவரே சாட்சி கொடுத்தார், நீ கரைப்பட்டிருக்க உன் கையை அப்படின்ட்டார். அல்லேலூயா. அவன் ஆவிக்குரிய தன்மையில் எப்படி நடந்தான்னு பார்த்தீங்கன்னா, மகன் ராஜாவாக இருக்கான். மகன் வந்து அவனை தூர தள்ளிட்டு இவன் ராஜாகலாம்ட்டு பயங்கர முயற்சி.
ராஜாவை பார்க்க வர்ற வழக்குகளை பூரா நிப்பாட்டி நான் பார்க்கேன், அவனுக்கு முத்தம் கொடுத்து அவனுடைய அல்லையா எதிரிகள்கிட்ட உள்ள வழக்குகளை இவன் தீர்த்து என்னெல்லாமோ பண்ணுவான். அவன் பார்க்கணும்ல பயங்கரமான அக்கிரமம். இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்க இவன் வைத்திருந்த அல்லையா மனைவிகள்கிட்ட அவன் மனைவியாக்கி கொண்டான். அப்சலோம் வேதம் சொல்லுது ஆணழகன், ரொம்ப அழகானவன் அப்சலோம். அவன் ராஜாவே அவன் சிங்காசனத்தை விட்டு ஓடி போகக்கூடிய நிலைமை வந்துட்டு அவன் காட்டில் ஓடுதான், விரட்டிக்கிட்டே போகிறான் மகன் கொல்லதுக்கு. கடைசியில் யார் செத்து போனா? அப்சலம் காலி. இல்லையா? அப்சலம் காலியான உடனே இவன் ஆவியான உயிர் தெழுந்த மனுஷன் எப்படி நடந்து கொள்ளுகிறான் என்றால் சொல்கிறான், என் மகன் செத்துட்டானா, நான் செத்து அவன் இருந்தா இல்லையா? யாருக்கு சொல்கிறான்? தான் மகன் தன்னை கொலை செய்ய வந்தவன் தன் மனைவியை மகன் எடுத்துக்கொண்டான். அல்லையா எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஆனால் ஆவிக்குரிய முறையில் அப்சலோம் இறந்ததுக்கு நான் செத்து என் மகன் நல்லா இருந்திருப்பான்னா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு இப்பவும் ஞாபகத்துக்கு வருது. சேர் மாதிரில இந்த ஆள் இறந்துட்டுனா 16 அண்ணத்துக்கு கல் கரைக்கிறதுக்கு ஆற்றுக்கு போவாங்க. அங்கே போய் கூட்டாஞ்சோறுலாம் வச்சு அங்கே கல்லெல்லாம் ஓதிட்டு அந்த காய்ச்சி 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 காய்ச்சிப்பாங்க, எள்ளு தண்ணி இறைப்பாங்க. அது இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியாது, தெரிஞ்சுக்கணுன்னு தான் சொல்கிறேன். இப்படி எங்கே ஒரு மோதிரம் போட்டுப்பாங்க, நாணல் மோதிரம் போட்டுருக்காங்களா? ஐயர் உடனே ஓதுவார், காய்ச்சி 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 எள்ளை போட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்பார். தேங்காய் தண்ணியை விடுவார், பாலில் விடுவார், தயிரை விடுவார், எண்ணெயை விடுவார், இந்த கையில் எள்ளை போட்டு போட்டு விடுவார். அவரும் செஞ்சுட்டு அவர் சொல்லாருன்னா ஒரு பலகையில் போய் நின்றுக்கிட்டு, என்னை தொட்டு கும்பிடுறா, சூரியனை சுற்றி என்னையும் கும்பிடுறாரு. ஐயரை தலையை எடுத்துருவேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நானே 100 ஆளுக்கு கல் கரைக்கெல்லாம் போயிருக்கிறேன், நீ செத்து உங்கள் ஐயா இருந்தார் இல்லையே, ஐயா நல்ல மனுஷன் இல்லையா, நீ செத்து உங்க ஐயா இருந்தார் இல்லையா அப்படின்னுக்காரு. எனக்கு அது இப்போ நினச்சாலும் பெரிய சங்கடம் வரும். அல்லேலூயா. ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போதே பின்னால் போய் அந்த தார்பாய்ச்சிக்கிட்டு இருப்பார்லாம், அதை அவுத்து விடுது. கல்யாணம் நடந்துக்கிட்டு இருக்கு, பந்தலில் எல்லாம் சுத்தச்சூரில் இருந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு மாலை போட்டுருங்க. நான் என்ன ஒரு கத்திரிக்கோல் எடுத்து அவர் குடும்பியை வெட்டிட்டேன். ஐயர் குடும்பிய அது வெட்டி கையில் வச்சுருந்தா பாருவாங்க, ஐயா குடும்பி என்னம்ல அவர் மயங்கி விழுந்த மாதிரி நடிக்காரு, கீழே விழுந்து அப்படியே பாவியல் இப்படி பண்ணிட்டேடா அப்படின்னு. அல்லேலூயா. ஆனால் இவன் அப்சலோம் அவ்வளவு பண்ண பிறகு ஆவிக்குரிய தன்மையில் அவன் சொல்கிறான், என் மகன் இறந்துட்டானு ஓன்னு அழுதான், உபவாசம் போட்டு அழுதான், சாப்பிடாம அழுதான். அவன்லாம் வந்து கேட்கான், அல்லையா நாத்தாண்டெல்லாம் வந்து கேட்கான், உன் மகனுக்காக எவ்வளோ நாள் தூக்கிட்டு இருப்ப? நம்மன்னா 15 பிள்ளைகள் எவ்வளோ அட்டுழியம் போனான், கழுத செத்துட்டான், தலைக்கு தண்ணி ஊற்றிட்டு வீட்டில் வந்துருப்போம். அல்லையா அப்படி தானே? சவுல் பயங்கரமாக துரத்துதான். அவன் சொல்றான், மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடிதாயா இருந்தது. அல்லேலூயா. அவன் சொல்ற செல்லு பூச்சியை விரட்டுற மாதிரி என்னை விரட்டிட்டு வர்ற, நான் பார்த்தா நாய மாதிரி என்னை விரட்டிட்டு வரைய, நான் உனக்கு என்ன செஞ்சேன்? அதே சவுல் பாளையத்தில் உட்காந்துருக்கான், படுத்திருக்கான், பக்கத்தில் ஈட்டி இருக்கு, கூட அமோசாவா அவனை கூட வரான். அவன் சொல்லுவான், இன்னைக்கு உன் எதிரிய ஆண்டவர் உன் கையில் கொடுத்துருக்காரு, நீ 2 குத்தெல்லாம் குத்தாத, ஒரே குத்துல அவனை செஞ்சிரு. குத்தலையே, குத்தல. என்ன சொன்னான் தெரியுமா?
தேவன் அபிஷேகம் பண்ண மேலே நான் கையை என்ன செய்யலாகாது, போடலாகாது. இதே காரியம் சவுலுக்கு கிடைச்சிருக்குன்னு வச்சிருப்போம். ஆனா செய்யல. உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பின் இந்த காரியங்களை அவன் செய்யவில்லை. நான் இதை தான் போதிக்கிறேன். எழுப்புதல்ல இந்த காரியத்தை தான் போதிக்கிறேன். இது மட்டுமல்ல, மலாச்சாலரி கழிக்கிறதுக்காக ஒரு குகைக்குள்ள போனவன் மேலே போட்டிருக்க துண்டுல ஒரு பகுதியை அறுத்துட்டு வந்துட்டான். சொல்லுதான், துண்டு கையில ஆண்டருக்கு, ஏ சவுல கொல்லலைய. துண்டு அறுத்தவன் தலையறுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அவன் சாதாரணப்பட்ட ஆள். ஒரு விசை சிங்கம், ஒரு விசை கரடி, ஒரு கோலையாத்த கொண்டு போட்டவன். இந்த சவுல கொள்ளுக்கு ரொம்ப நேரமே ஆகாது. இவ்வளவு தூரம் ஓட வேண்டிய அவசியமே இல்லை. 80,000 பேரை வாழ வச்சு வெட்டி தூர போட்டவன். இவன் கூட வர 3000 பேர். அவனுக்கு பெரிய காரியமே கிடையாது. ஆனா கொல்லல. மாறாக என்ன செஞ்சான் தெரியுமா? யோனத்தான தன் உயிரிலும் அதிகமாய் நேசித்தான். யோனத்தான் யாரு? சவுல் மாவன். தன் உயிரிலும் அதிகமாய் நேசித்தான். எல்லாரும் செத்துட்டாங்க. ஈட்டியை நட்டுக்கிட்டு சவுல் மேலே போய் உழுது செத்துட்டான். ஒருத்தன் வந்து சொல்லுவான், அவன் உயிர் போகாம இருந்தான், நான் பெலிஸ்தன், என்னை கொல்ல சொல்லிட்டான், அதனால நான் அவனை கொண்டுட்டேன். அவனை துண்ட வெட்டிட்டான். அவனை கொண்டு போட்டான். ஆனா சவுல கொல்லல. மாறாக என்ன செஞ்சான்? எல்லாரும் செத்துட்டாங்க. யோனத்தானும் சவுலும் ஒரே இடத்துல செத்து போயிட்டாங்க. ஆனால் கூப்பிட்டு சொல்லணும், ஏங்க வா, சவுல் குடும்பத்தார் இல்லை, வேற யாராவது இருக்காங்களா? ஒரே ஒரு ஆள் இருக்கான். யாரு? யார் பையன்? அப்போ சவுலுக்கு என்ன உண்டு? பேரன். நம்ம என்ன நினச்சோம்? அவன் கால் 2 காலும் நடக்க முடியல, சண்டை நடக்கு. அவன் ஆட்சி தூக்கிட்டு ஓடுதான், பிள்ளையை எப்படியாவது காப்பாற்றணுமேன்ட்டு போகிற வாக்கில் கீழே விழுந்துட்டான். நல்லா இருந்த பையன்தான். முட்டில் 2 அடிபட்டு பிள்ளைக்கு கால் நடக்க முடியல. அந்த ஒரே ஒரு பையன்தான் இருக்கான். நம்ம என்ன நினச்சிவோம்? அவனே என்ன செஞ்சிரு, காலி பண்ணிடு அப்படின்றவோம். காலி பண்ணலை. உங்கள் தாத்தா உங்கள் அப்பாவுடைய நிலங்கள் பூரா நான் இருக்குது, நீ வச்சுக்கோ. அதுவும் போவ, நீ உயிரோடு இருக்கு நாளவை, நான் எப்பமெல்லாம் சாப்பிடணும் அந்த பந்தியில் நீ சாப்பிடுவ, நீ சாவும் தண்ணியும் நான் சாப்பாடு போடுவேன் அப்படிங்க. அதுதான் என் ஆவி. அந்த ஆவிக்குரிய தன்மைக்கு தான் நீங்கள் வரணுங்கிறேன். அந்த ஆவிக்குரிய தன்மை. ஆண்டவர் கையை நொடிச்சிட்டாரு, ஆண்டவர் காலை நொடிச்சிட்டாரு, அடி கொடுப்பாரு, இதெல்லாம் செய்யவே மாட்டாரு. அந்த ஆண்டவர் இல்லை. இது ஆண்டவர் கொல்லணும்னா உங்களை எத்தனை தடவை கொண்டிருக்கணும்? இல்லை, எத்தனை தடவை கொண்டிருக்கணும்னா என்ன அர்த்தம்? அந்த கொல்லுக்கு உண்டான தப்புகள் எத்தனை தடவை பண்ணியிருந்திருப்போம். ஆனால் பழைய ஏற்பாடுல என்ன செஞ்சிருவாரு? பழைய ஏற்பாடு ஆண்டவர் கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். நீ என்ன செய்தி அதுக்கு டக்குன்னு விதை, நீ என்ன எதை விதைத்தாயோ அதை அறுப்பாய். இந்த யாக்கோப்பை குறித்து வாசிச்சு பார்ப்பேன். ஒருத்தர் அம்மா பிள்ளை, ஒருத்தர் அப்பா பிள்ளை. அப்பா பிள்ளை யாரு? ஈசாக்கு அப்பா பிள்ளை யாரு? ஏசா. அம்மா பிள்ளை யாரு? இதுதான் பெரிய ஆபத்து. வீடுகளில் உங்களுக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா? இந்த ஆம்பளை பிள்ளை, ஆம்பளை பூரா பொம்பளை பிள்ளை பிடிக்கும். பொட்டை பிள்ளைய பொம்பளை பூரா யாரு? ஆம்பளை பிள்ளைய பிடிக்கும். இங்கே 2 ஆம்பளை பிள்ளை, 2 ஆம்பளை பிள்ளை இருக்கும்போது அலலியா 2 பிள்ளைகளையும் பிடிக்கணும். தாய்க்கு யாரை பிடிக்கும்? இளையவனை பிடிக்கும். தகப்பனுக்கு யாரை பிடிக்கும்? ஆனால் மூத்த ஆம்பளை பிள்ளையெல்லாம் திண்ணி பண்டாரங்கள். எப்படி திண்ணி பண்டாரம்னா, ஐயா வெளியே இருந்து வாரான், பயிர் பசி கடுமையாக எடுக்கு, இவன் கூளை காய்ச்சிக்கிட்டு இருக்கான். ஒரு தடவை சாப்பிடலன்னா செத்தா போயிடுவோம். அவன் சொல்லுதான், நீ கொஞ்சம் கூழ் தர, நீ உன் சுதந்திர பாதத்தை எனக்கு என்ன செஞ்சிரு, எழுதி கொடுத்துரு அப்படிங்க. ஹல்லேலூயா, விட்டு கொடுத்துரு அப்படிங்க.
இவன் ஒரு திண்டி பண்டரமாக்குள்ள என்ன செய்தான், சுதந்திர பாரதத்தை விட பைத்தாங்கூழ் தான் முக்கியம்ட்டு சுதந்திர பாரத்தை கொடுத்துட்டு கொஞ்சம் பேர அது 3 மணி நேரம் கழிச்சு அடுத்தால என்ன செய்யும், அந்த உணர்வு அவனுக்கு இல்லை. ஈசாக்க பாருங்க, அவன் பெரிய திண்ணி பண்டாரம் கூப்பிட்டு சொன்னா, எப்பா அங்கே வா, நான் சாக போகிறேன், என் சுதந்திர பாகம்னா என்ன தெரியுமா, 3ல் 2 பகுதி, ஒரு சொத்து இருந்ததுன்னா 3 பகுதியாக பிரித்து 2 பகுதியாக ஒருத்தனுக்கு கொடுத்துருவாங்க, மூத்தவனுக்கு கொடுத்துருவாங்க, ஒரு பகுதி தான் இளையவனுக்கு. நான் இப்போ சுதந்திர பாகத்தை தரப்போகிறேன், நீ ஆசீர்வதிக்க போகிறேன், நீ வெளியே போய் நல்ல வேட்டையாடி ஒரு இதை கொண்டா அப்படிங்க, ஒரு ஆடை. அவன் போய் எடுக்க போகிறான், அதுக்குள்ளே அம்மா ஒரு ஐடியா பண்ணிட்டா, நான் மந்தையில் போகிற நல்ல கொளுத்து ஆட்டுக்குட்டியை பிடிச்சிவா, நான் அடித்து தரேன், அவங்க அப்பாவுக்கு எப்படி டேஸ்ட் இருக்கும்னு எனக்கு தெரியும். நல்ல கழுங்க, ஆட்டுக்கறிக்கும் மாட்டுக்கறிக்கும் வித்தியாசம் தெரியுமா தெரியாது? சரி, மான்கறிக்கும் ஆட்டுக்கறிக்கும் வித்தியாசம் தெரியும். புறாவுக்கும் கோழிக்கு கறிக்கும் வித்தியாசம் தெரியுமா தெரியாதா? இவன் சாக போகிறான், செத்துட்டானா? எப்போ வரைக்கும் இருந்தது? 137 வயசு வரைக்கும் இருக்கும். யாரு? இவனுக்கு 60 வயசு ஆகல ஈசாக்குக்கு. யாருக்கு? ஈசாக்குல, யாக்கோபுக்கு. அல்லேலூயா. ஈசாக்குக்கு 15 வயசு வரையும் ஆபிரகாம் இருக்கான். இவன் உடனே சாகலை. இவனுக்கு ஒரு பயம், செத்துருவோம், நம்ம எல்லாம் எழுதி கொடுத்துருவோம், முதல்ல சாப்பிடணும், கொண்டு வா. நல்லா சாப்பிடுதான். என்னத்தை சாப்பிடுதான்? மான் கறின்னு நினச்சிக்கிட்டு என்ன கறியை சாப்பிடுதான்? ஆட்டுக்கறியை சாப்பிடுதான். திணி பண்டாரமா கூடதான் என்ன கறின்னு அவனுக்கு. நான் எதை கிடைச்சாலும் சாப்பிட்டுட்டு நம்ம என்ன செய்யணும்? சரியா 2 பையன், ஒரு பையன் வாரான். சந்தேகப்பட்டுட்டான், பேச்சு ஒரு மாதிரி இருக்கு. இருக்கு, குரல் வந்து சின்ன பையன் மாதிரி இருக்கேன்னு கேட்கான். அதை டீட்டெயில் பண்ணணுமா வேண்டாமா? யான்னு கேட்டால், இவன் சுதந்திர பார்த்து போகிறோம், ஆசீர்வாதத்தை போகிறோம், கொடுக்க போகிறோம். இவன் எதை ஆசீர்வாதிக்கான ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். ஆனால் பார்க்கணுமா வேண்டாமா? பார்க்கல. அல்லேலூயா. ஆவிக்குரிய தன்மையில இவன் என்ன செஞ்சிட்டான்? தோத்து போயிட்டான். ஆவிக்குரிய தன்மை என்ன தெரியுமா? அவன் ஆசீர்வதிச்சல காப்பிடி கூட யாக்கோப்பால என்ன செய்ய முடியாது, அனுபவிக்க முடியலை. அல்லேலூயா. அவன் யாப்பத்து கரையில் சொல்கிறான், நான் கோலும் கையோடு தான் இந்த ஆற்றை கடந்து போனேன், ஆசீர்வாதத்தில் என்ன கிடைச்சதா? யார் ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சா? பெரிய மோந்தம் சுதந்திரிச்சான். அல்லேலூயா. இவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கல. அல்லேலூயா. இது ஆவிக்குரிய காரியங்களுக்கும் இதுக்கும் நமக்கு புரிய தெரியணும். உங்கள் பேச்சு, உங்கள் நடக்கைகள், உங்கள் யோசனைகள் எல்லாமே உயிர்த்தெழுந்த ஆவியானவரை தரித்த புதிய மனுஷனை என்ன செய்யுங்கள்? தரித்து கொள்ள வேண்டும். பேச்சானாலும் யோசனையானாலும் உங்கள் நடக்கையானாலும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் தன்மை உங்களுக்குள்ள வெளிப்படணும். அநேகர் என்ன நினைக்கிறாங்க, 10 நாள் உபவாசம் இருந்து ஆண்டவர் கையில் வச்சிருக்கிறத பிடிக்கிட்டு ஓடி வந்துடலாம். இல்லைன்னா அநேகர் என்ன நினைக்கிறாங்க, இறங்கிடுவார். நமக்கு வந்து பயங்கரமாக 2 அழுவை போட்டுட்டா இறங்கிடுவார். அது புருஷன்ட்டு மட்டும்தான் செல்லுபடியாகும். அது நம்ம ஃபிட் பண்ணிடுவோம். அதாவது அங்கேருந்து வர்றதுக்கு முந்தியே என்னென்னலாம் பேசணும், இப்படியெல்லாம் அழணும், இப்படின்னு. பொம்பளையால் அழுதுல ஆம்பளை கொஞ்சம் கூட கேட்க மாட்டோம். கொஞ்சம் 2 கண்ணீர் வந்துட்டாலே போதும். அல்லேலூயா. அது எப்படி கறக்கணும்னு நல்லா தெரியும். பெண்களுக்கு அழகா தெரியும். நான் இவங்களை பூரா பறவு தனியாக கூப்பிட்டு போய் கேட்போம். ஆடி கறக்க மாட்டேன், ஆடி கறப்பாங்க, பாடி கறக்க மாட்டேன், பாடித்தான் கறப்பாங்க. அது எப்படி எப்படி கறக்கணும்னு தெரியும்.
எதை எப்படி போட்டால் என்ன வார்த்தையை எப்படி போடணும், அதட்டி போடுறதுக்கு அதட்டி போடணும், அழுது போடுறதுக்கு அழுது போடணும், எல்லாம் தெரியும். அல்லேலூயா. ரைட்டு, இயேசு நாமத்தினாலே. ஆனால் அந்த காரியம் புருஷன்ட்ட தான் செல்லுமே தவிர ஆண்டவர்கிட்ட செல்லாது. அநேகர் என்ன நினைக்கிறாங்களே, நம்ம கிரியையினாலே தேவன்கிட்ட ஏதாவது பறித்து கொள்ளலாம். ஆமென். அது முடியாத காரியம், கிருபையினால தான் முடியும். அதனால் இந்த பழைய ஏற்பாடு காரியங்களில் நடந்து புதிய ஏற்பாடு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கி பழைய ஏற்பாடு காரியங்களை தான் போதிக்கிறாங்க. புதிய ஏற்பாடு ஆவிக்குரிய தன்மை, உயிர்த்தெழுதலின் தன்மை, கிறிஸ்துவை தரித்து கொண்டதின் தன்மை, சாரமற்ற உப்பின் தன்மை வரவே இல்லை. உலகத்துக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க? உப்பாக இருக்கிற, உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், உலகத்துக்கு நீங்கள் ஒளியாக இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள். உப்பு என்ன கலர்லனாலும் இருக்கலாம், மஞ்சளில் இருக்கலாம், வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கும் உப்பு. அப்படியே வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கும். சில உப்பு பார்த்தா லைட் மஞ்சள் கலர் இருக்கும், சில உப்பை பார்த்தா லைட் ப்ளூ கலரில் இருக்கும். சில அது விளையக்கூடிய இடத்தை பொறுத்து இருக்கிறது. உப்பை போடுறீங்க, உப்பை ஏறலைன்னு வச்சுக்கிடுவோம். வாயில் போடுறீங்க, உப்பாகவே இல்லைன்னு வச்சுக்கிடுவோம். அதுக்கு என்ன செய்ய? தூரம் தான் போடணும். நீங்கள் எவ்வளவு தான் சாம்பாருக்கு மிளகாத்தூள் பொடி போட்டாலும், சாம்பார் பொடி போட்டாலும், எண்ணெய் ஊற்றி தாளிச்சிருந்தாலும் அதே அந்த உப்பை மட்டும் போடலையா? ஐயா, நான் பருப்பு கூட கொஞ்சம் போட்டிருக்கேன், எண்ணெய் கூட கொஞ்சம் ஊற்றிருக்கேன், நல்ல தாளிச்சிருக்கிறேன், நல்ல அல்லையா சாம்பார் பொடி போட்டிருக்கேன், காய்கறிகள்லாம் போட்டிருக்கேன், ஆனால் உப்பை மாத்திரம் போட எத்தனை தடவை எனக்கு ஆயிருக்கு. நல்ல உப்பாலாம் கிண்டி வச்சிருவேன், உப்பை மட்டும் போடுறதுக்கு சில ஆளு எடுத்தாங்க தெரியுமா, உப்பை மேலே தூக்கிடுவோம். கரைச்சி விட்டாலும் சேருமா? கரைச்சி விட்டாலும் தூர்னாலும் சேருமா? எங்க மாமியார்ல ஒரு ஆளு பருப்பு சாம்பார் வச்சிருக்காங்க. பருப்பு சாம்பார் தனியாக போயிட்டு ஒரு 2 வயசாளி இருந்திருக்கு. வயசாளிகிட்ட போய் கேட்டுருக்காங்க, ஐயா பருப்பு சாம்பார் வச்சேன். அவங்கள்ட்ட போய் கேட்டிருக்காங்க. அந்த மாமியார் எனக்கு, அவங்க மாமியார் எனக்கு இதான் பைத்தியாரி, இது தெரியாதான்னு உனக்கு, மேலே ஒரு 100 பருப்பு வாங்கி தூவி விட்டு எப்படி இருக்கும் சாம்பார்? அல்லேலூயா. இந்த காரியங்களை நல்ல தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆவிக்குரிய தன்மையிலே வளர்ச்சி அடைந்து ஆவிக்குரிய யோசனைகள், அந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் ஆலோசனைகள், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் தன்மைகள் உங்களுக்குள்ள பெருகணும். நீங்கள் உலகத்தில் சபைகள் பூராமே பழைய ஏற்பாடு போதனை அல்லது மாம்சத்துக்குரிய போதனை, உலகத்தின் போதனை தான் போதிக்கிறார்கள். புதிய ஏற்பாடுக்கு வரவே இல்லை. அதுக்குள்ளே 25 நிமிஷம் ஆகிடுத. நான் அரை மணி நேரத்தில் முடிக்கணும்னு நினச்சேன். ரைட், ஆவிக்குரிய தன்மை பேசி சொல்லி முடிச்சிருவோம். வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 48வது வசனம். வசனம். ஆமென். ஆமென். நான் சொன்ன வசனமே அவனை நியாயம் தீர்க்கும். அநேகர் என்ன நினைக்கிறாங்க, ஏசு காலை நொறிச்சுடுவார், கையை நொறிச்சுடுவார், நீ என்ன செஞ்சாலும் உங்களை கால் கையை ஒன்றுமே நொறிக்க மாட்டார். அல்லேலூயா. ஆனால் பழைய ஏற்பாடுல பிரச்சனை இருக்கு. வாதையை அனுப்பினாராம், ஒரே வாதையில் 80,000 பேர் செத்து போனார்கள்.
அல்லேலூயா. பீலேமுக்கு எதிராக பட்டயத்தை உருவின தேவதூதன் வந்து நின்றான். தாவீது தவறு பண்ணினதுனால ஒரே நேரத்தில் 80,000 பேரை தேவதூதன் கொன்று போட்டான். அவன் போய் ஜெபம் பண்றான், போய் நிற்கிறான். ஆண்டவரே, பாவம் செய்து நான் அல்லவா, இந்த ஆடு என்ன செய்தது? கொன்று போட்டார். அநேக வாதைகளை கொடுத்து அல்லேலூயா இஸ்ரவேல் ஜனங்களை பிரித்தெடுத்தார். ஒரே நாளில் அல்லேலூயா எகிப்தில் உள்ள தலையச்சன் பிள்ளைகள் எல்லாம் சங்காரமானது. ஆனால் புதிய ஏற்பாடுல எங்கனையாவது அப்படி கொண்டிருக்காரா? புதிய ஏற்பாடு நானும் நீங்களும் பண்ணின தவறுக்கு எத்தனை தடவை கொண்டிருக்கணும்? எத்தனை முறை கொண்டிருக்க வேண்டும்? கொல்லாமல் இருக்கிறதுனால நம்ம கிருபை பெற்று இருக்கிறோம். ஆனால் அவர் கொல்றது இல்ல, அவர் கொல்றதுக்கு யார்கிட்ட கொடுத்துருந்தாரு? ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. நான் உங்களை நியாயந்திருப்பதில்லை, நான் சொன்ன வசனம் உங்களை நியாயந்திருக்கும். அவர் கொல்றதா இருந்தா சிலுவையில போய் மறிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. அதனால புதிய ஏற்பாடு காரியங்கள்ல அல்லேலூயா உங்கள் சரீர மரணம் வருவதற்கு முன்பாக ஆவிக்குரிய மரணங்களை கொடுத்து அதிலே பாதி செத்துறான் மனுஷன். எங்க போற? சர்ச்சுக்கு போறேன். ஜெபம் பண்ண தெரியுமா? ஆஹா தெரியும். ஆத்துமாவில் விடுதலை இருக்கா? நிறைய ஆட்களை பார்த்துருக்கேன், செத்து அழுவதும் இது சர்ச்சுக்கு போகுது. எங்க வரீங்க? நான் ஆத்மாவில் விடுதலை இருக்கமையா, நம்மள அநேகர் ஆத்மாவில் விடுதலை இருக்கமையா. ஆனா விடுதலை ஆத்மாவில் விடுதலை ஆகாத எத்தனை பேர் சர்ச்சைக்கு போய் இன்னும் பிடிபட்டு இருக்கிற அல்லையா மரண ஆத்மாக்களை அழைகிறாங்க தெரியுமா? நிறைய பேர் இருக்காங்களா? பொய் சொல்லாத. எங்க வீட்டில் விடிய காலம் ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணும்போது யாரு நம்ம ஸ்டெபி வேற சவுண்டில் போட்டு இவ பண்ணுத சத்தம் கீழே மாடியிலேருந்து கீழே கேட்டு கீழே இருந்து அவ எவ ஜெபம் பண்ணுறான்னு கேட்டு நீ சவுண்டில் போட்டுக்கிட்டே பையன் சவுண்டில் போடுறீங்க. அவங்க மாமியார்லாம் ஜோமா இல்லையா சரியானபடி மனம் திரும்பல வைக்கலன்னு ஜோம் பண்ணலாம். அல்லேலூயா. நல்ல கழுங்க. இந்த ஆத்ம மரணத்தோடு கிறிஸ்துவ ஜீவியை நடத்துவதற்கும் ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்டு கிறிஸ்துவ ஜீவியை நடத்துவதற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அவங்களெல்லாம் யாருமே தேவன் தண்டிச்சதே கிடையாது. இயேசு தண்டிக்கணும்னா அவர் சிலுவை மரணம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தனையும் கூப்பிட்டு நீ இது பண்ணியா இல்லையா, நீ எப்படி இத்தனை தடவை கல்லறிந்து கொல்லப்படுவாய், நீ இப்போ இது பண்ணியா உன்னை சவுக்கால் அடிக்கணும், இது பண்ணியா உன்னை காலை மறிக்கணும், நீ இது பண்ணியா கையை மறிக்கணும்னு அவர் சொல்லியிருக்கலாம். யாரும் அவர் அப்படி செய்யறதில்லை. ஆனால் செய்யறதில்லை. இங்கே வாமா நீ எப்பா நீ வாங்க வா, இவன் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கா, இந்த வசனம் இது சொல்லுது, இவளை ஒரு 6 மாதம் நீ என்ன செஞ்சுக்கோ, சின்ன சாப்பாடு கொடுத்துப்பா, நல்ல படுத்து வரங்க வைக்கவா, போட்டு போட்டு கொல்லு கொல்லு கொல்லு. அவர் கொல்ல மாட்டார். யார் கொல்லுவா? அலக்கழித்துதான் பிசாசு பிடிச்சவங்கள. இவன் அலக்கழித்தது. அவன் குடியிருப்பு கல்லறையில் இருந்தது. அவன் சங்கிலியினாலும் விலங்குகளினாலும் கட்டினாலும் அதை எல்லாம் என்ன செய்வான்? தகர்த்து போடுவான். இதுதான் இதுதான் தண்டனை. அல்லேலூயா. நியமிக்கப்படுகிறான் ஒரு பாவத்துக்கு. அல்லேலூயா. பிசாசின் கையில சத்தியத்து வேத வசனத்தின் தீர்ப்பானது அவன் பிசாசின் கையில தண்டிக்கப்படுகிறான். புதிய ஏற்பாடுல அதான் நடக்கு. அல்லேலூயா. வாசிப்போம் எப்படி புதிய ஏற்பாடுல நடக்குது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 19வது அதிகாரம். பன்னிரெண்டாவது வசனத்திலிருந்து. ஆமென் ஆமென் ஆமென்.
வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. பொல்லாத ஆவிகளோ அவர்களை விட்டு புறப்பட்டன. ஆமென். அப்பொழுது தேசங்களிலாக திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து அவள் பிரசங்கிக்கிற இயேசுவின் ஆணையிட்டு உங்களை கட்டளையிடுகிறோம் என்றார்கள். பிரதான ஆசாரியருடைய ஸ்தேவா என்னும் யூதருடைய குமாரன் 7 பேர் செய்தார்கள். பொல்லாத ஆவி அவரை நோக்கி இயேசுவை அறிவேன், அவரை அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகள் காயப்பட்டவர்களாகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். ஆமென். அல்லேலூயா. இங்க என்ன நடக்கு? அல்லேலூயா. இவங்க சட்டத்தை மீறுறாங்க, கிறிஸ்துவ ஜீவியத்தை மீறுறாங்க. ஆசாரியனுடைய பிள்ளைகள் 7 பேர் பிசாசை துரத்து துணிகிறார்கள். ஆனால் இவர்கள் சத்தியத்தின்படி நடக்கல, சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். பிசாசு அவங்களை பிடிக்க இவங்களை அல்லேலூயா குற்றுயிரும் கொலையுமா விடுது. அல்லேலூயா வஸ்திரத்தை உறிந்து கொண்டு விடுகிறது. வஸ்திரம்னா என்ன தெரியுமா? ஆமாம், ரட்சிப்பை இழந்துட்டாங்க. இன்னைக்கு அநேக கிறிஸ்துவர்கள் வீடுகளில் தேவன் வேத வசனம் சொல்லுகிற சமாதானம் இல்லை. அநேக கிறிஸ்துவர்கள் வீட்டில் வேதம் சொல்லுகிற விடுதலை இல்லை. அநேக கிறிஸ்துவர்கள் வீட்டில் வேதம் சொல்லுகிற பாதுகாப்பு இல்லை. அப்போ ஆவிக்குரிய தன்மையிலே அவர்கள் தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தர் வந்து கேட்கா, ஆண்டவரே இவங்களும் கிறிஸ்தவர்கள் தான், இவங்களும் கிறிஸ்தவர்கள் தான், 2 பேர்ட்டு ஏதோ வித்தியாசம் தெரியுதே. இவங்க அவமானப்படுறாங்க, தெருவில் கேவலப்படுறாங்க, தெருவில் அதிகமாக நெருக்கப்படுகிறாங்க, மற்ற எல்லாரையும் காட்டிலும் சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழ்கிறாங்க. இவங்களை பார்த்தா ஒரு வித்தியாசம் தெரியுது. அவங்கள்ட்ட அளவுக்கு இவங்ககிட்ட பணம் இல்லை, ஆனால் இவங்க சமாதானமாக இருக்கா, ஏதோ ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. அது எப்படி சாத்தியமாகுது? அல்லேலூயா. அது எப்படி சாத்தியம்? அப்போ என்ன அர்த்தம்? இவங்களை தேவன் பிசாசிட்ட ஒப்பு கொடுத்திருக்கிறார், இவங்களை ஆவியானவர் பாதுகாக்கிறார். 2 பேரும் ஆவிக்குரியவர்கள். அல்லேலூயா. 2 பேரும் வேற கோயிலுக்கு தான் போகிறாங்க. அது எப்படி விடுதலை ஆகுது? விடுதலை ஆகலை. அலைச்சி வந்து ஆண்டுக்காக எங்கள் வீட்டில் மாத்திரம் விடுதலை இல்லாமல் இருக்காங்களே. இங்கே இடைக்கால சர்ச்சுக்கு போகிறவங்க ஏதோ ஒரு விடுதலையை காண்கிறேனே. நம்மகிட்ட வீடு இருக்குது, சொத்து இருக்குது, சுகம் இருக்குது, நம்ம எவ்வளவோ சந்தோஷமாக இருக்கலாம். அந்த சந்தோஷத்தை விட அதிகமான சந்தோஷமாக இருக்காங்களேன்னு அலை சுந்தி ஆண்டுக்காக நான் அலைசிட்ட கொட்டு சொன்னேன். எப்பா பேர பிள்ளைங்க வாங்க, ஒரு பிணம் படுத்து கிடக்கு. பணம் படுத்து கிடக்காம என்ன செய்யும்? அந்த பிணத்து மேலே ஒரு மூட உப்பை தூக்கி வைக்காங்க. ஐயா அம்மா வலிக்குன்னு சொல்லுமா? இதுதான் பிரச்சனை. இதுதான் உயிர் இல்லாததுதான் பிரச்சனை. உயிர் என்னது? கிறிஸ்து தான் உயிர். உயிர் தான் இவங்களுக்கு எவ்வளவுதான் உள்ள உலகத்தில் இருந்த பாடுற அவமானம். நீங்கள் பக்கத்தில் நின்று அவங்க நீ என்ன வையா குடும்பம் நடத்துதீங்க, இவ்வளோ அவமானமாக நடக்கிறீங்களான்னு சொன்னாலும் அவங்களுக்கு என்ன இருக்காது, இருக்காது. என்னையா என்னம்மா உங்கள் அம்மா உன் மகன் ஓடி போயிட்டால, என்னையா உங்கள் மகனுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்க, என்னையா உங்கள் வீட்டில் இவ்வளவு வசதி இருக்க, நீங்கள் சமாதானம் எல்லாமே இருக்கீங்களே, என்ன இதெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் என்ன செய்யாது. ஏன்னா ஒரு முடை இல்லை 10 முடையை தூக்கி வச்சாலும் ஏன்னா எனக்கு 10 முடை வைக்கின்னா சொல்ல போகும். இன்னொரு பெரிய கொடுமையை கண்டேன். அல்லது உலகத்து ஜனங்க தன் மக ஓடி போயிட்டான்னா அவமானப்படுத்தாங்க. ஆனால் கிறிஸ்துவ ஜனங்க உன் மக ஓடி போயிட்டான்னா இவங்க என்ன செய்ய மாட்டாங்க, வெக்கப்பட மாட்டாங்க. ஆவிக்குரிய தன்மையில் கிறிஸ்துவை இழந்து இவங்க ஆத்மாவில் மரணம் அடைந்ததுனால தான் உலகத்து அவமானம் இவங்களுக்கு பெருசாக தெரியல. நடந்துக்கிட்டு இருக்கு, உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்க காரியத்தை தான் சொல்கிறேன்.
ஆவிக்குரிய தன்மையில் அவன் எப்படி நடந்தான் தெரியுமா தாவீது? இவன் வீட்டில் வேற யாராவது சவுலோட சந்ததி இருக்கா? ஆமாம் இருக்கான். ஒரே ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு 2 காலில் நடக்க முடியாது. அவன் பேர் என்ன பேர் தெரியுமா? அவனை கூட்டிட்டு வா, என் பந்தியில் அவன் இருப்பான். இதுதான் என் ஆவிக்குரிய தன்மை. அவன் வேலை பவுல் சொன்னான், நாங்கள் ஒன்றும் இல்லாதிருந்தோம், எல்லாம் உடையவர்களாக இருக்கிறோம். இதுதான் ஆவிக்குரிய தன்மை. இதுதான் ஆவிக்குரிய ஸ்டேஜ். ஆனால் அந்த ஸ்டேஜ் இல்லாமல் இருக்கிற கிறிஸ்துவர்கள் தான் இன்னைக்கு அதிகம். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யாக்கோபின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 13வது வசனம், 14வது வசனம், 15வது வசனம். ஆமென். என்ன எழுதியிருக்கு பாருங்கய்யா. ஆண்டவர் என்னை சோதிச்சுட்டாரு, என்ன காய்ச்சலை கொடுத்துட்டாரு, மண்டடியை கொடுத்துட்டாரு, கொடுக்கவே மாட்டார். அவர் யாரையும் சோதிக்கிறவர் அல்ல. ஏன்னா அவர் பழைய ஏற்பாடு ஆண்டவர் வேற, அவர் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் வாங்குகிறவர். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து அப்படி யாரையும் செஞ்சாதா எங்கேயாவது பைபிளில் எழுதியிருக்கா? புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்து மனுஷனுக்காக மரித்திருக்காங்க, யார் உயிரையும் வாங்கினாருன்னு எழுதப்படலை. என்ன எழுதியிருக்காங்க? நான் பயப்பட என்ன படித்த அளவுக்கு ஒன்றும் தெரியல, அப்படி ஒன்றும் தெரியல. ஆனால் பழைய ஏற்பாட்டில் ரொம்ப பேர் என்ன செஞ்சிட்டாரு? கொலை பண்ணிட்டார். புதிய ஏற்பாட்டில் யாரையுமே கொண்டுட்டாரு, காலை வாங்கிட்டாரு, கையை வாங்கிட்டாருன்னு யாரை குறிச்சுமே எழுதப்படலை. அவர் சோதிக்கிறவர் அல்ல. அடுத்த வருஷம் என்ன சொல்லுது? அவன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான்னா, இங்கே யாரால சோதிக்கப்படுகிறான்னா பிசாசினாலே சோதிக்கப்படுகிறான். சுய இச்சையினாலே இழுப்புண்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். சோதிக்கிறவன் எவனும் இயேசு என்னை சோதிச்சுட்டாருன்னு சொல்லாது இருப்பானாக. கையை காலை வாங்குகிறவர் அவர் அல்ல. ரோட்டில் வரான், ஆக்சிடென்ட் ஆகிட்டு, காரணம் யாரு? இயேசுவா? சும்மாலாம் காரெலாம் ஏறாது, சும்மாலாம் காரெலாம் வந்து மோதாது, சும்மாலாம் காய்ச்சல் வராது. யார் காய்ச்சல் வருதுன்னு சொல்கிறாரு? அவன் சுய இச்சையினாலே சிக்குண்டு தான் என்ன செய்யப்படுறான், கார் வந்து மோதுது. எல்லாம் நியமிக்கப்பட்டிருக்க, எல்லாமே நியமிக்கப்பட்டிருக்க. நீ ஆக்சிடென்ட் ஆகுதியா, அல்லையா கை நொடிதா, கால் நொடிதா, எல்லாம் நியமிக்கப்பட்டவைகள். அவர் தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள். அவன் சுய இச்சையினாலே சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அல்லேலூயா. ஆனால் மாறாக அந்த சிக்குண்ட சோதனையிலிருந்து கிருபையினாலே இயேசு என்ன செய்கிறாரு? தாங்குகிறார். இயேசு என்ன செய்கிறாரு? என்னை தாங்குகிறார். இனி கிறிஸ்துவ ஜீவியத்துக்கு வந்துரு. அதுதான் அப்பதான் உனக்கு புரியும். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை தரித்துக்கொள். அப்பதான் உனக்கு என்ன நடக்குங்கிறதே புரியும். நீங்கள் ஏகப்பட்ட பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் எங்கேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் கிறிஸ்துவ ஜீவனில் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை தரித்து கொண்டு வருகிற போராட்டங்கள் பிசாசினால் வருகிறது என்று அறிந்து உன்னை மனம் திரும்பி அல்லேலூயா ஆண்டவரை தரித்துக்கொள்ள, அதிலிருந்து விடுதலை ஆகிவிடுவாய். அல்லேலூயா. அநேகர் அந்த தன்மை இல்லை. ஆண்டவர் என்னை சோதிச்சிட்டாரு, கையை வாங்கிட்டாரு, காலை வாங்கிட்டாரு, ஆண்டவர் என்ன அரக்கராவா இருக்காரு? அல்லேலூயா. இரக்கம் இல்லாதவராக இருக்காரு. ஆண்டவர் செய்யல, அவன் சுய இச்சையினால இழுப்புண்டுதான் சிக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். அவர் யாரையும் சோதிக்கிறவர் அல்ல. அழகான இருக்கு, அவர் யாரையுமே சோதிக்கிறவர் அல்ல. நீங்க கிறிஸ்துவை தரித்து கொண்ட வாழ்க்கைக்கு வாங்க. பரிசுத்த ஆவியின் ஆலோசனைக்கு உட்படுகிற வாழ்க்கைக்கு வாங்க. ஆவியானவர் ஏவுதலுடைய வாழ்க்கைக்கு வாங்க. வேத வசனம் சொல்லுகிற வாழ்க்கைக்கு வாங்க. அதிலிருந்து நீங்க தப்பித்துக் கொள்ளலாம். இந்த உலக வாழ்க்கை எத்தனையோ கிறிஸ்துவரை பார்த்துட்டேன், நிறைய கிறிஸ்துவர்களை பார்த்துட்டேன், இடைகாலே பார்த்துருக்கேன். அவங்களுக்கும் வேத வசனத்துக்கும் எந்த நீ உங்கள் வீட்டை பற்றி சொல்லியா, அங்கே மற்ற ஆளுகளை பற்றி சொல்லியா?
உன் ஆட்சியை பற்றி சொல்றியா, தாத்தாவை பற்றி சொல்றியா? முதல்ல யாரை பற்றி சொல்லிவிடணும்? கரெக்டாக சொல்லிட்டான். உங்கள் அப்பாவும் இதே மாதிரி தான் உட்காந்து பதிலாம் சொல்லிட்டு தான் இருந்தார். ஆளு தான் அந்த சர்ச்சில் கரெக்டாக சொல்லுவார். நம்ம சொல்லி கொடுக்க போகிறோம், கரெக்டாக பதில் அடிப்பார். அல்லேலூயா. இதுதான் காரியம். நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் ஆவிக்குரிய தன்மைக்கு வந்தால் கிறிஸ்துவின் சோதனை, பிசாசின் சோதனை. சொல்லுங்கள், நான் ஆவிக்குரிய தன்மைக்கு, உயிர்த்தெழுந்த தன்மைக்கு, வேத வசனத்தின் ஆலோசனையின்படி நடந்தால் இயேசுவானவர் என்னை தண்டிப்பதில்லை, பிசாசும் என்னை தண்டிப்பதில்லை. என் சுய இச்சையினாலே பிசாசின் கையிலே சிக்கும் பொழுது கிறிஸ்துவின் ஆவியானவர் எனக்கு ஆலோசனை தந்து அந்த சூழ்நிலையில் இருந்து என்னை விடுவிப்பார். அதனால எனக்கு வர பிரச்சனை எல்லாம் இயேசுவால வர பிரச்சனை இல்லை, என் கொழுப்புனால வர பிரச்சனை. சும்மா சொல்லுங்க, என் கொழுப்புனால வர பிரச்சனை. நான் இயேசுகிட்ட போய் அறிக்கை செய்து வசனத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்தா நான் பூரண விடுதலை அடைஞ்சு அவர் ஆலோசனையின்படி நடந்து பூமியில பிசாசை ஜெயித்து நான் சமாதானமான வாழ்க்கை வாழுவேன். சரிதானா? இதுதான் சத்தியம். இப்ப அப்படி இருந்தால் தான் நீங்க விடுதலை ஆக முடியும், இல்லைன்னா விடுதலை ஆக முடியாது. இதுதான் வழிமுறைகள். இயேசு கொல்ல வரல, ரட்சிக்க வந்தார். இயேசு கொல்ல வந்தாரு? இயேசு என்ன கையை நொடிச்சிட்டாரு, காலை நொடிச்சிட்டாரு, காலை மொறிச்சு போட்டாரியா? அவர் மொறிக்க வரல, அவர் இறக்கமும் முறுக்கமும் நேடிய சாந்தமுடையவர். என்கிட்ட வந்து சாந்தத்தை மனத்தாழ்மை என்ன செய்யுங்கள் கற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னவர். கொல்லுவாரா? நம்ம குடும்பத்தை அழிச்சிருவாரா? அழிக்க அவர் விக்கிரகமா? இல்ல, அவர் இரக்கமுள்ள தேவன். மனுக்குலத்திற்காய் மனுஷ ரூபம் எடுத்து பாவத்தை சிலுவையில் சுமந்து நம்மை மீட்டெடுத்த தேவன். ஆமென். நம்ம கொல்ல வரல, ரட்சிக்க வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார். ஆவிக்குரிய தன்மையில் வந்து பாருங்க, வசனத்தின்படி உங்க வாழ்க்கையை அமைச்சு பாருங்க, ஆவியானவருடைய ஆலோசனையின்படி நடந்து பாருங்க. லேச அந்த உலகத்தில் சமாதானமாய் உங்களால் வாழ முடியும். ஆண்டவர் சொன்னார், உலகம் தரக்கூடாத, உலகத்தினால் எடுத்து போட முடியாத தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆண்டு கொள்ளும். யார் இருக்கா அந்த சமாதானத்தில் வாழக்கூடிய ஒரே ஒரு கிறிஸ்துவர்களை நீங்க பாருங்க. பாப்பா, முடிச்சிட்டோம்பா, அப்படிங்க முடிச்சிட்டேன். அது இல்லையா? யார் இருக்கா? கிறிஸ்து அநேக கிறிஸ்தவர்களை பார்த்துட்டேன். இந்த அல்லேலூயா எழுப்புதல் ஊழியத்தில் இருக்கிற விடுதலையை சுதந்திரித்தது போல கிறிஸ்துவ ஜனங்கள் நான் சுதந்திரிப்பதை நான் பார்க்கவே இல்லை. உங்களையும் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் முழங்க